ஹாய் ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் வி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் வேல்டைலாக தான் இருக்கும். ஏன்னா வீக் பார்த்தீங்கன்னா முடிய போது சாட்டர்டே சண்டே நாளைக்கு சாட்டர்டே சண்டே வரதுனால மார்க்கெட் கொஞ்சம் ரொம்ப வேல்டைலாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சேன், மார்க்கெட்டு நியூஸ்லாம் அனலைஸ் பண்ணேன். இன்றைக்கி என்னென்ன நியூஸ் இருக்குது, இந்த டைமில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரேட் எடுத்திருந்தேன், உங்களுக்கு இங்கே காமிக்கிற பாருங்கள். மார்னிங் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ரேட் பக்கம் எடுத்திருந்தேன், 2 ட்ரேட் தான் லாஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சரி, நான் ஈவினிங் இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த டைமில் தான் நான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு மார்க்கெட்டை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணேன். இந்த ட்ரேட் என்ட்ரி எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட் தான், 100 rupees தான் மினிமம். நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பெருசாலாம் போட மாட்டேன் மார்க்கெட்டுக்குள்ளே. கம்மியான அமௌண்ட்டை போட்டுட்டு கம்மியான ஏன்னா எனக்கு போதும், ஒரு வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2000 இந்த மாதிரி வந்தால் போதும். மந்த்லி ஒரு 50,000 10,000 அந்த மாதிரி நான் ஒரு டார்கெட் வச்சுருப்பேன். ஏன்னா ட்ரேடிங்கை நான் ஃபுல் டைமெல்லாம் பண்ணல, பார்ட் டைமாக தான் எடுத்து பண்ணுறேன். எனக்கு இந்த இன்கம் வந்தால் போதும், ரொம்பலாம் பெருசாக ஆசைப்படல. அதனால நான் கம்மியான அமௌண்ட்டை போட்டு கம்மியான அமௌண்ட்டை மேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரேடு எடுத்ததை பார்த்தீங்கன்னா எதனால் எடுத்தேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நியூஸ் எந்த டைமில் நீங்கள் நியூஸ் இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணக்கூடாது. நியூஸ் இருக்கிறது 1 hour பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், இந்த 2 டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு கரெக்டான மார்க்கெட்டை சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவராக விக் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேஞ்சிங் மார்க்கெட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போது எங்கே பையர் வருவோம் எங்கே செல்லர் வருவான்னு சொல்லிட்டு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை சூஸ் பண்ணுறீங்க, அங்கே வந்து யார் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பாருங்கள், இது ஒரு அப்டன் மார்க்கெட். ப்ரீவியஸாகவும் மார்க்கெட் வந்து ஒரு அப்டனில் தான் இருக்கும். இங்கே செல்லர் அங்கங்கே ஃபைட் பண்ணியிருக்கான், ஆனால் மார்க்கெட்டை வந்து செல்லரால் கன்டினியூ பண்ண முடியல, பையர் தான் கன்டினியூ பண்ணியிருக்கான். இந்த இடத்துலையும் செல்லர், இங்கே பாருங்கள். இந்த இடத்துல ஒரு செல்லர் வரும்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பையர் வருவான்னு எப்படி நான் கன்ஃபார்மாக இந்த ட்ரேட் எடுத்தேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா வால்யூமையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த சிடபிள்யூஆர் கான்செப்டில் 1 2 3 கான்செப்ட்லேயும் சரி, நம்ம வால்யூம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வால்யூம் வச்சு தான் இந்த ட்ரேட் எடுத்தேன். ப்ரீவியஸாக வந்த செல்லரோட வால்யூம் வந்து லோவாக இருக்கும். இந்த செல்லர் வந்த வால்யூம் எல்லாமே பார்த்திங்கன்னா லோவான வால்யூம் இருக்கிறனால தான் அவனால் செல்லர் கன்டினியூ பண்ணலாம். இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா ட்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட், அதனால தான் இந்த ட்ரேடு எடுத்திருந்தேன். இந்த ட்ரேடும் பார்த்திங்கன்னா ஷோர் ஷாட் தான் வின் ஆகிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தான் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி இது மட்டும் கிடையாது, ட்ரெண்டும் வால்யூம் மட்டும் பத்தாது. அதில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனும் நம்மளோட இதாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம கோர்ஸில் தான் வரும். நம்ம கோர்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்களும் மணி ஸ்பெண்ட் பண்ணும் போது தான் அதோட வேல்யூ உங்களுக்கு புரியும், நீங்களும் கொஞ்சம் கற்றுப்பீங்க. இந்த மட்டும் இல்லாமல் நான் ப்ரைஸ் ஆக்ஷனும் கன்ஃபர்மேஷன் ஒரு 2 3 கன்ஃபர்மேஷன் வச்சு தான் இந்த ட்ரேடு எடுத்திருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.